பெருநகர் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒன்றிய நிர்வாகி சாண்டில் ஏற்பாட்டில் பஸ் நிலையம் அருகே நீர்மோர் பந்தலை உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகி திருப்புலிவனம் ரஞ்சித்குமார் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், வெள்ளரிக்காய், இளநீர் உள்ளிட்ட பழவகைகள் வழங்கினார். சாலையில் செல்லும் பேருந்தில் பயணிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வழங்கினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க பொது செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின் படியும் மாவட்ட செயலாளர் தென்னரசு ஆலோசனை படியும் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகி பல்வேறு ஊராட்சிகளில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் நீர்மோர் பந்தல் திறந்து வருகிறார். அந்த வகையில் பெருநகர் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் திறந்து காஞ்சிபுரம் வந்தவாசி சாலை பெருநகர் பஸ் நிலையத்தில் பேருந்தில் பயணம் செய்யும் பொது மக்களுக்கும், இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொதுமக்களுக்கும் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொது மக்களுக்கும் நீர்மோர் பழவகைகள் வழங்கினர். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அன்னதானமும் வழங்கினர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சிக்கும் நிகராக திறக்கப்பட்டு பொதுமக்களிடையே பெரும் பேசும் பொருளாக மாறியது. இந்நிகழ்வில் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் கலியாம்பூண்டி ராமு, விசு, மகளிர் அணி நிர்வாகிகள் அஞ்சலி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மணிவண்ணன், சிவகுமார், குணசேகரன், குணால், பாலாஜி, சதீஷ், தனசேகர், ஒன்றிய மகளிரணி பொறுப்பாளர்கள் மதுமிதா கோடீஸ்வரி மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் தசரதன், கோகுல், சேது, ஜேம்ஸ், செல்வமணி மற்றும் கலியாம்பூண்டி நிர்வாகிகள், இளநகர் நிர்வாகிகள், பெருநகர் நிர்வாகிகள் சாண்டில்யன், பிராகஷ், உதயகுமார், விஜயகுமார், ரகுவன்மான், சிவபிராகஷ், ராகேஷ், கதிர்வேல், கார்த்திக், சிவா, மாவட்ட ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர்.